வணக்கம். இப்போ எதுக்காகன்னா, இந்த பதிவு ரொம்ப முக்கியம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஆசாரி மேஸ்திரி வீடு ஓட்ட" அந்த மாதிரி தான் ஒரு இது. இப்போ எதுக்காகன்னா, இப்போ நான் உட்கார்ந்திருக்க இடம் இருக்குது. என்னோட வீடு. என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய கட்டிடம்னு ஒரு கட்டிடம் இருக்குது. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, இந்த 2மே பார்த்தீங்கன்னா 2004ல தமிழக அரசால கட்டப்பட்ட கட்டிடம். இப்போ இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. ரேஷன் கடை டேமேஜ் ஆயிருச்சு. அத வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரிப்பேர் பண்ணி அத நல்ல பொசிஷன்ல வச்சுட்டாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சுய உதவி கட்டிடம் வந்து நாளைக்கே இடிஞ்சு விழக்கூடிய கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கட்டிடத்த பார்த்தீங்கன்னா, சேம் டைம்ல கட்டினது தான். அதுக்கு இன்னைக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மின்சார வசதி கூட ஏற்படுத்தி குடுக்கல. அது வந்து தனிப்பட்ட முறையில எந்த சமுதாயத்துக்குமே இல்ல. அது வந்து ஆக்சுவலா குலசெரும்பூர்ல சர்ச் இருக்குது, கோவில் இருக்குது. அங்க வந்து ஃபங்ஷனுக்காக வர்றவங்க, அந்த மேளக்காரங்க, சண்டை மேளம் அப்படி நெறைய பேர் பண்ணுவாங்க. அவங்கலாம் வந்து இதில வந்து தங்கி யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா கரண்ட் இல்லாம இருந்து அது பக்கத்தில இருந்த மோட்டார் அந்த சின்டெக்ஸ் பம்ப் செட்லேருந்து கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது இடிஞ்சு விழ தருணங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் பதிவு போடுறேன். அத வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான். இந்த வீடியோ முடிஞ்சதும் அதனோட ஃபுல் வீடியோ அந்த பில்டிங் எவ்வளோ டேமேஜா இருக்குன்னு சொல்லி அதில அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது வந்து தமிழ் அரசோட கவனத்துக்கு கொண்டுட்டு போணும். ஏன்னா ஆக்சுவலா ரேஷன் கடைய ரிப்பேர் பண்ணும்போது முடிஞ்சதும் இத ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லி தான் உறுதிமொழி குடுத்துருந்தாங்க. ஆனா இத கண்டுக்கவே இல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. அந்த பில்டிங் எவ்வளோ மோசமா இருக்குது. கண்டிப்பா இத நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா தமிழ் அரசுக்கு வந்து கொண்டுட்டு போகணும். இந்த மாரி குறைகள்லாம் பில்டிங்கெல்லாம் வந்து மெயின்டனன்ஸ் பண்ணி அத வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ளதா கொண்டுட்டு போகணும் அரசாங்கம். அதுக்காக தான். மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத். தேங்க் யூ.